ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் vlog. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை செடியை பற்றி பார்ப்போங்க. இந்த செடியை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு டைமாவது நம்ம அம்மா அடிபட்டதுனா இல்லை பூச்சி கடிச்சுனா கண்டிப்பாக இந்த செடியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செடியை மேக்ஸிமம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குப்பைகள்லையோ ரோட்டு ஓரங்கள்லையோ தான் பார்த்துருப்போம். வீட்டில் மேக்ஸிமம் இது வளர்த்து நம்ம பார்த்துருக்க மாட்டோங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் வளங்க. இதோடைய நன்மைகள் நிறைய இருக்குது, மருத்துவ நன்மைகள் நிறைய இருக்குங்க. என்னென்னன்றதை ஒன் பை ஒன் பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் இந்த செடியை வளர்த்துட்ருக்கேங்க. இது ஒரு மூலிகை செடி. இதில் பூக்கள் இப்படி தாங்க இருக்கும். இதுலேருந்து மூலியமாக சீட்ஸ் நம்ம பறவை நமக்கு தானாகவே நிறைய செடிகள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த குப்பை மேனி பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் ஆகுங்க. சீக்கிரமாகவே நமக்கு சரியாகும். இந்த குப்பை மேனி இலையோட சாற்றில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிற, அதாவது சொறி சிறங்கை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சளோடு சேர்த்து இந்த இலையை இந்த இலையோட சாரை கலந்து நீங்கள் போடும்போது சீக்கிரமாகவே க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்ட பிறகு நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஃபேஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா முகத்துக்கு ரொம்ப பொலிவுக்கு தரக்கூடியது, நல்லா க்ளோவும் கொடுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபேஸில் உங்களுக்கு பிம்பிளாக இருந்துச்சுன்னா இது நம்ம ஃபேஷியலாக ரெடி பண்ணி, அதாவது இதை நல்லா இந்த இலையை அரைச்சிட்டு அது கூட ஹனி இல்லை கேர்டு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஷியலாக ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே க்ளோ கொடுக்குங்க. குப்பை மேனி அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பையாக இருக்க மேனியை அழகுபடுத்துறதுங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கின் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதை இதை க்யூர் பண்ணுங்க. ஸோ நம்ம இதை ஃபேஷியலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட ஹனி அப்படி இல்லைன்னா நீங்கள் கேர்டு ஆட் பண்ணி நீங்கள் அது கூட போடுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அப்பர் லிப்பில் ஏர்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூடமே, அதிகமாக இருக்கவங்க கூடமே இது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நீங்கள் கலந்து போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஏர் ரிமூவல் கூட இருக்குங்க. டேன் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ குப்பை மேனி இலையை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணுக்கும் இது சரி பண்ணுங்க. இது கூட முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நீங்கள் நம்ம கீரை கடையும் போது நம்ம அதுலேயே ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது உள்ள புண்ணு இருந்தாலும் இது சரி பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை என்ன பண்ணுவாங்கன்னா, பூச்சி கடித்தாலோ இல்லை விஷப்பூச்சிகள் எதனா கடிச்சதும் அந்த மாதிரி இருக்கும்போது, கம்பளி பூச்சி கடித்தாலோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையோட சாற்று கூட சுண்ணாம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பூச்சி கடிச்ச இடத்துலலாம் அதை தடவி விடும்போது உங்களுக்கு விஷம் முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய டைம் எனக்கு பண்ணியிருக்காங்க. இது எல்லா அம்மாக்களுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பூச்சி கடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு பராமரிப்பும் வேண்டாம், தானாகவே வளர்ந்துடும். இதுலுமே பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வரும். அதுவுமே நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கிறது பூச்சினால் சஃபர் ஆன செடிங்க இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் கட் பண்ணி எரிஞ்சிருங்க. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கனால கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த செடி வளர்க்கணுங்க. ஸோ எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இலைகளை கட் பண்ணி போட்டு நல்லா இருக்க செடியை மட்டும் நம்ம வளர்த்துக்கலாங்க. இது ரொம்ப தொந்தரவு பண்ணாதுங்க. நீங்கள் தனியாக ஒரு க்ரோ பேக்கில் இதுக்கு மட்டுமே செப்பரேட்டாக வச்சுருங்க. ஏன்னா எல்லா செடிகளோடு வளரும் போது இது ரொம்ப டாமினேட் பண்ணி வளருதுங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் இதுக்கு செப்பரேட்டாக க்ரோ பேக் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லா செடிகளோடு வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த செடியோடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்குங்க. இதோடைய பூக்கள் இப்படி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரோ பேக்லேயே பார்த்திங்கன்னா துளசி, கற்பூரவள்ளியோடு சேர்ந்து வளர்ந்துட்டுருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு பிளான்ட் வளர்க்குறீங்கன்னா அந்த பிளான்ட்டை மட்டும் அந்த க்ரோ பேக்கில் வளர்க்க பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய செடி வைக்கும் போது நமக்கு அது சரிப்பட்டு வராதுங்க. ஸோ அதனால் செப்பரேட்டாக நீங்கள் வளர்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. மாடி தோட்டம் பற்றின வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்றதை நம்புகிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து யாருன்னா வந்து மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எவ்வளோ சாறு வருது பாருங்கள். அந்த இலைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சி கடித்த இடத்துல வந்து இந்த இலைகளை வந்து கையாலே வந்து நசுக்கி அது மூலிமா சாறு எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து விஷம் வந்து முறிஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன மூலிகை செடி போடலான்றதுக்கான கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.